ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு தரமான சம்பவம் போச்சு. ஆனால் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எதுக்கு பவித்ரா இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கெட்ட பேரை வாங்கிக்கிறாங்கன்ற மாதிரி வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கு சுத்தமாக ஓட்டே வரலை, பவித்ரா தான் வெளியே போவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கி தப்பிச்சாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மெருகேறி நல்ல ஒரு நிலைமைக்கு வரும்போது ஆனந்திக்கு தேவையில்லாமல் சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு பொய்யை சொல்லி இங்கே வந்து குறும்படம் போட்டு கலாய்க்கிறாங்க பவித்ராவை. என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து ஒரு டாஸ்க் போகுது. டீச்சர்ஸ் பண்ணுற விஷயங்களை, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை ஃபீட்பேக்காக சொல்லுங்கள், அவங்க மாற்றிப்பாங்க. அப்போ மாதிரி போச்சு. காலையிலேருந்து நிறைய பேர் நிறைய சம்பவங்கள் பண்ணாங்க. அதில் ஆர்ஜி ஆனந்தி நம்ம சிவகுமார் மேலே ரொம்ப கேவலமாக வந்துட்டு அவர் எட்டி பார்க்குறார் ஹாஸ்டலை அப்படின்னு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு புகாரை சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி மனசு உடஞ்சி போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் தீபக்கோட பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து பேசினார் நிறைய விஷயங்கள். அப்படியே அதுக்கப்புறம் தர்ஷிகா வந்து சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிளாஸில் வந்துட்டு எல்லாருமே வந்து அடிக்கடி வந்துடுறீங்க டீச்சர்ஸு, அந்த கிளாஸுக்கு அந்த டீச்சர் வந்தால் நல்லாயிருக்கும். திடீர்னு பார்த்தா பிரின்ஸிபல் வந்துடுறீங்க, வைஸ் பிரின்ஸிபல் வந்துடுறீங்க, தமிழ் டீச்சர் அங்கே தான் இருக்கீங்க, மாரல் சயின்ஸ் அங்கே தான் இருக்கீங்க, நாங்கள் எதை தான் இது பண்ணுறதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருக்கிறது ஒரு ஆக்டிவிட்டி ஏரியா, அங்கே தான் வந்து எல்லாம் கவரிங் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க வந்து அவங்களோட ப்ரெசன்ஸை கொடுக்கணுமா இல்லையா, அதுக்காக அவங்க வராங்க. பட் இவங்க சொல்கிறது கரெக்டு தான். அதுக்கப்புறமும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பவித்ரா வந்தாங்க. பவித்ரா வந்து என்ன பண்ணாங்க, நம்ம கிளாஸில் ஒருத்தர் வந்து நீங்கள் திருடி நீங்கள் எல்லாருமே பட்டம் கட்டுறது எனக்கு பிடிக்கல, அதுவும் நீங்கள் விசாரிக்காமல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறீங்க, அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ நீ காலையில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் மேடம் வந்து மற்றவங்களாம் விசாரித்தாங்க நேற்று. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு எதுவுமே விசாரிக்காமல் அந்த சார் டேபிளில் ஒரு விஷயம் காணாமல் போயிடுச்சு, அதை ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இவங்க தான் திருடிருப்பாங்கன்னு வந்து கேட்டிங்க. ஆக்சுவலாக அதை திருடினது நான் அப்படின்றாங்க. ஒரே ஷாக். ஏன்னா நேற்று நம்ம லைவ் பார்த்தோம், அதில் லாஸ்ட்டாக பார்த்து அந்த ஃபைல் ஒரு தான் இருந்துச்சு, அதை தான் திருடப்பட்டது. அதை எடுத்துகிட்டு வந்து ஆனந்தி தான் வந்து அங்கே அந்த சோஃபாக்கு பின்னாடி வச்சாங்க. இப்போ வந்து அதை எடுத்தது நான் தான் சொல்லிட்டு அங்கே பகிரமாக அங்கே வந்துட்டு சொல்கிற விஷயங்கள் ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்குது. எதுக்காக இவங்க வந்து ஆர்ஜி ஆனந்திக்காக இவ்வளோ பெரிய பொய்யை சொல்கிறாங்க? இது தேவையில்லாத விஷயம். ஏன்னா இவங்க கேமு இவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் போது இப்படி வந்து தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணி அவங்க வந்து கெட்ட பேர் வாங்கக்கூடாது அப்படின்றத என்னோட கருத்து. அதுக்கப்புறமும் என்ன சொன்னாங்க, அதில் என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் புரியணுன்னு தான் அதை நான் பண்ணேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் திடீர் அதை சொன்னவொடனே ரியா பூச்சிட்டாங்க. ஓ அப்படியா, அப்போ என்னோட நோட் புக் கூட காணாது, நீங்கள் தான் திருடினீங்களா அப்படின்னு வச்சதுக்கப்புறமா இல்லை அதை நான் எடுக்கல, நான் எடுத்தேன்னு சொல்கிறேன், அப்பயே நேற்று சொல்லலை. ஸோ இதெல்லாம் தேவையில்லாதது. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.